வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். யோகா என்கிற படிப்பை குறித்து இப்பொழுது நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் இல்லையா? யோகா கற்றுக்கணும், யோகா கற்றுக்கிறது நல்லது, மாணவர்கள் கூட யோகா கற்றுக்கணும்னு கல்வித்துறையெல்லாம் சொல்லுது. இந்த யோகாவினுடைய பயன்பாடுகளை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி, இந்த யோகா சயின்ஸில் வருமா, ஆர்ட்ஸில் வருமா? இந்த கேள்விக்கு விடையே சொல்ல முடியாது. ஏன்னா சில பல்கலைக்கழகங்கள் இதை ஆர்ட்ஸில் கொடுக்குது, ஆர்ட்ஸில் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி இடங்களில் சயின்ஸில் இதை கொடுக்குறாங்க. இப்போ யோகா அறிவியலாகவும் பார்க்கப்படுகிறது, கலையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா ஒரு கலை என்று சொல்கிறவர்களும் உண்டு, இல்லை யோகா ஒரு அறிவியல் என்று சொல்கிறவர்களும் உண்டு. சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. இந்த யோகா எதை பற்றி சொல்லித்தருது அப்படின்னு இந்த யோகா கற்றுக்கிறவங்கள இல்லை யோகா கற்றுக் கொடுக்குறவங்களை கேட்கும்போது எல்லாரும் சொல்கிற ஆன்சர்னு பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உடம்பு, மனசு, உயிர், இந்த மூன்றை பற்றி அறிகிற, படிக்கிற, தெரிந்து கொள்ளுகிற, பயிற்சிவிக்கிற ஒரு கலை அறிவியல் தான் யோகா. சார், இது மூணை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு உயிர் இருக்குது இல்லையா? இந்த உயிரினுடைய விசிபிள் சைன் தான் இந்த பாடி, இன்விசிபிள் சைன் தான் மனம் இல்லையா? உயிரினுடைய தோற்ற அடையாளம் தான் உடம்பு, உயிரினுடைய பார்க்க முடியாத அடையாளம் தான் மனசு. உயிர் இருக்கிறவன் தானே மனசில் யோசிப்பான், செத்து போனோம் யோசிக்குமா? உயிர் இருக்கவன் தான் யோசிப்பான், மனம் இருக்கும் அவனுக்குள்ள. அப்போது உடம்பு, மனம், இந்த ரெண்டும் உயிரினுடைய ரெண்டு வடிவங்கள். நமக்கு உயிர் இருக்குன்னா உடம்பு இருக்கணும், மனசு இருக்கணும். மனசு இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. சரியா? ரைட். இப்போது இந்த உடம்பு தன்னை சரியாக வைத்துக்கொள்ள, இப்போ உடம்பு உங்ககிட்ட பேசும். இந்த பாடி இஸ் ஸோ இன்டெலிஜென்ட் தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் சித்தர்கள்ட்டெல்லாம் போய் சொன்னால் உடம்பு உனக்கு ஒரு இண்டிகேட் பண்ணும். பசிக்குதுன்னா சொல்லுதில்ல, வலிக்குதுன்னா சொல்லுதில்ல, இதை யூஸ் பண்ணாதன்னா சொல்லுதில்ல, யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை அடம் பிடிக்குதில்ல, என்ன நீ யூஸ் பண்ணல நான் அப்படியே இருப்பேன்ல. உடம்பு ஸோ இன்டெலிஜென்ட். உடம்பை புரிஞ்சுக்கிட்டா நோய் வராது. இது ஒரு பெரிய ஏரியா, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. மனசு இருக்கு இல்லையா? இந்த மனசை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம உடம்பை பற்றியும் மனசை பற்றியும் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடம்பு தினம் பழசாகிட்டே போகும், மனசு தினம் புதுசாகிட்டே போகணும். இவ்வளோதான். உடம்பு பழசாகிட்டே போகுது. அப்போ பழசாகிட்டே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ பைக் வாங்குகிறோம், வாங்கின புதுசில் ஏற்றின மாதிரி லோடு பழைய வண்டி ஆன பிறகு இல்லைப்பா வண்டி ரொம்ப பழசாயிடுச்சுப்பா, லோடு ஏற்றாதன்னு இல்லை. இது பழசாக இதை லோடு ஏற்றக்கூடாது. நம்ம பழசாகும் உணவு பழக்கங்கள், மற்ற பழக்கங்கள் மாறணும். அப்போ டெய்லி உடம்பு பழசாகுதுங்கிறத கான்சியஸாக இருக்கணும். ஆனால் மனசு புதுசாகணும் டெய்லி. அதனால தான் இது மாதிரியான டெய்லி சிந்தனைகள்லாம் கொடுக்குறோம். சரி, இது ரெண்டும் உண்டுங்க. இப்போ இந்த மனம், இந்த உடம்பு ரெண்டும் உயிரை அறிய முடியுமா அப்படின்னா, இந்த மனசு என்ன பண்ணும்? உயிரை அறியத்துக்கு ட்ரை பண்ணும், முடியாது இல்லையா? உடம்பும் ட்ரை பண்ணும். உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, அது செயல்படுதான் தெரியும். உயிரை அறிய முடியுமான்னா, உயிர் என்ன செய்யும்னா, நாம் யார், நம்மளை படைத்த கடவுள் யாருன்னு கடவுளை தேட ஆரம்பிக்குமா. எல்லா உயிர்களும் தன்னை படைத்தவன் யான் என்கிற கேள்வியோடே இருக்குமா. அப்போ படைத்தவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை, ஒரு கட்டுரையில் இதெல்லாம் வருது. கடைசியில் சொல்கிறாங்க, அருமையான ஸ்டேட்மெண்ட், இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த உலகத்தில் நீ கண்களால் பார்ப்பது எல்லாம் நிலையற்றது. கண்களால் நீ பார்க்குறதெல்லாம் நிலையற்றது. ஒரு நிமிஷம் அந்த வரியில் நான் அப்படின்னு எவ்வளோ உண்மை இல்லை? கண்களால் பார்ப்பதெல்லாம் நிலையற்றது, ஞானத்தால் நீ பார்க்கறது மட்டும்தான் நிலையானது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம விழிகளின் மூலமாக கடவுளை பார்க்குறோம், முயற்சி செய்கிறோம். அப்படி நீங்கள் விழிகளின் மூலம் ஒரு கடவுளை பார்த்தா அது நிலையற்றதாக இருக்கும். உன் மனதால், உன் அறிவால், உன் ஞானத்தால் அவற்றை நீ தரிசிக்க வேண்டும். இந்த உயிர் தன்னுடைய ஞானத்தால் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல். அப்போ கண்களால் பார்க்க, நீ விசிபிளாக பார்க்கறது எல்லாமே நிலையற்றது, எல்லாமே நிலையற்றது. ஆனால் ஞானத்தால் பார்க்கறது, அறிவால் பார்க்கறது, அதில் தான் என்ன பண்ணாங்க, மூன்றாவது கண், நெற்றி கண் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குறியீடு. அப்போது உன்னுடைய ரெண்டு கண்களால் நீ பார்க்க முடியாது, மூன்றாவது ஒரு கண், அந்த கண் ஞானத்தின் கண்ணாக, அறிவின் கண்ணாக இருக்கும். அது மூலமாகத்தான் உயிரை படைத்தவனை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யோகா தொடர்பான செய்திகளில் வருது. அப்போது யோகா என்பது சொல்வது என்னென்னா, உடம்பை பத்திரமா வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். இது ரெண்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டு ஞானத்தால், இந்த உயிர் ஞானத்தால் இறைவனை தரிசிக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் இந்த யோகா கலையா, அறிவியலா, இது சரியா தப்பா அதெல்லாம் விட்டுருங்க. உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும், என் உயிர் எப்பொழுதும் கடவுளையே நோக்கியே இருக்கணும். இதுதான் இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.